தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. 4 முனை போட்டி தான் இருந்து வந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் கடந்த வாரங்களில் கூட்டணி வாய்ப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்தது. இந்த நிலையில அது இல்லை என்று திட்டவட்டமாக தமிழக வெற்றி கழகம் ஒரு முடிவு எடுத்து தீர்மானித்து அது தனித்து போட்டித்தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை உறுதி பண்ணியிருக்கிறது. ஆகையினால உறுதியாக இந்த தருணத்தில் சொல்ல முடியும், தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அணி, அதிமுக தலைமையிலான அணி, திரு சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்து மற்றும் தமிழக வெற்றி கழகம் தனித்து என்ற நிலைப்பாட்டை எடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தனித்து களமிறங்குவதனால 4 முனை போட்டி என்பது உறுதியாகி இருக்கிறது. இதை நம்ம தெள்ள தெளிவாக சொல்லிட முடியும். கடந்த சில நாட்களாக தேசிய மாநில ஊடகங்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணியை தாவேகா பரிசீலிக்கிறது, பேசப்படுகிறது அப்படின்னு சொல்ல அதற்கு மறுப்பெல்லாம் தெரிவிக்கப்பட்டாலும் கூட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை தமிழக வெற்றி கழகம் அட்லாஸ்ட் எடுத்திருக்கிறது. தனித்து தான் களமிறங்க போகிறோம் 234 தொகுதியிலையும் அப்படின்னு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. ஆக 4 முனை போட்டி என்பது உறுதியாக இருக்கிறது. நேர்களே, திராவிட முன்னேற்ற கழக அணி, அதிமுக அணி, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் என்று 4 பிரதான முனைகளோடு தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி உறுதியாக இருக்கிறது. நம்முடைய தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இணைந்திருக்கிறார், அவரோடு உரையாடலாம். எஸ் ராஜா, இது கிட்டத்தட்ட உறுதியான ஒரு விஷயம் தானே? 4 முனை போட்டின்னு தான் எல்லா விவாதங்களும் நம்மளுடைய பேச்சும் டிஸ்கோஸும் இருந்து வந்தது. இது மறு உறுதியானதுன்னு நம்ம ஏன் பார்க்குறோம்? இந்த செய்தி 4 முனை போட்டி உறுதி அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு ஏன் ஹைலைட் ஆகுது? தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி என்பது தற்போது உறுதியாகி உள்ளது. ஏற்கனவே திமுக தலைமையிலான அந்த கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கின்றன. அதே போல் அதிமுகவின் சார்பாக உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா, அதிமுக, பாரதிய ஜனதா, அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கின்றன. வழக்கம் போல் நாம் தமிழர் தனித்துதான் இந்த தேர்தலிலும் போட்டியிட இருக்கிறார்கள். திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்பது கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது அதிமுகவுடன் நடத்தி கொண்டிருப்பதாக கடந்த ஒரு வார காலமாக ஊடகங்களிலும் பொதுவெளிகளிலும் பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது. ஆனால் தொடர்ந்து அதிமுக அதை மறுத்து வந்தது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட தொடர்ந்து நாங்கள் கூட்டணி குறித்து அதிமுக பேசவில்லை என்ற போதிலும் பாஜக பேசி வருவதாக ஒரு தகவல் பொதுவெளியில் அதிகமாக பேசப்பட்டது. அதில் 60 தொகுதி 70 தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை உள்ளே இருப்பதற்கான அந்த முயற்சிகள் எல்லாம் திரைமுறைவில் நடைபெற்று வந்ததாக பொதுவெளியில் பரவலான ஒரு பேச்சு என்பது அடிபட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சோர்ஸ், அதே போல் அதிமுக ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார், கூட்டணி குறித்து நாங்கள் யாரும் தாவேகாவுடன் பேசவில்லை என்று. இந்த நிலையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களும் தொடர்ந்து அந்த முன்னணி தலைவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடுவதாக முடிவு செய்து வேட்பாளர் பட்டியல் கூட தற்பொழுது தயாராகிவிட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. திரு தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். அதே போல மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் என திரு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டி நகர் என தற்பொழுது அந்த வேட்பாளர் பட்டியல் கூட தற்பொழுது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 4 முனை போட்டி தமிழகத்தில் என்பது உறுதியாகவில்லை. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதே போல் வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனியாக தான் இந்த முறையும் களம் காண்கிறது. தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது தனியாக போட்டியிடு என்பது உறுதியாகியுள்ளது. ஏன் இப்பொழுது இது மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது என்றால், கடந்த 2-3 நாட்களாக பொதுவெளியில், அதாவது திரு விஜய் சிபிஐ அழைப்பானை ஏற்று டெல்லி செல்வது முதலே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. திரைமறைவில் அதற்கான அந்த நகர்வுகள் போய்கொண்டிருக்கின்றன, தலைவர்கள் பேசுகின்றன என்று தொடர்ந்து இது பொதுவெளியில் பேசப்பட்டு வந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி என்பதை உறுதி செய்வது. அதனுடைய முன்னணி நிர்வாகிகள் அதை தற்பொழுது ஆணித்தரமாக தெரிவிக்கின்றனர். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் பலம் காண்கிறது என்று தற்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால் இப்பொழுது இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.